கரங்களை தட்டி மறுபடியுமாக நம் பிரதர் டேவிட்டை வரவேற்போமாக. ஹலோ, யாரும் கத்திரிக்கு சோதரம். நாளில் உங்களை யாரும் பார்க்கல சந்தோஷம். ஸோ இங்கே உள்ளவங்க யாரும் லைஃப்பில் போக வேணாம். எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்து கொண்டு நம்ம இன்னைக்கு கவனம் செலுத்தும்படியாக கேட்கிறேன். ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு மெசேஜ் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக இங்கே நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி வராதவர்கள் ஏன் வரவில்லை என்றால் அநேக காரணங்கள் இருக்கலாம். அது காரணம் அல்ல. வேலை இருந்துச்சு பிரதர், அதனால தான் என்னால் செய்திக்கு வர முடியல, அது காரணம் அல்ல. இல்லை, நான் பூச்சவங்கள் இருந்திருந்தால் வந்திருப்பேன், இன்றைக்கின்னு பார்த்தா போயிட்டு, அதுவும் காரணம் அல்ல. இல்லை, கடைசி நேரத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதுவும் காரணம் இல்லை. வராதவர்கள் ஏன் வரவில்லை என்றால் இந்த செய்தி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கவில்லை. அதே போல் வந்தவர்கள், நீங்கள் ஏதோ தச்சராக வந்திருக்கிறேன், வீட்டில் போரிங்காக இருக்குது, போகலன்னா கேட்பாங்களே அப்படின்னு இல்லை. இந்த செய்தி ஆண்டவர் உங்களை கேட்கும்படியாக தான் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால் வந்தவங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் உள்ள முகத்தை பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் செய்தி சொல்லுகிறார். சொல்லுங்க. அதனால மூஞ்ச ஐஸ்கோஃபம் குடிச்சிட்டு ரொட்டிச்சா நாய் சாப்பிட்ட மாதிரி வச்சுக்காம நல்லா சிரிச்சுக்கிட்டே கேளுங்களேன். ஓகேவா? அப்படி என்ன விசேஷமான அந்த முக்கியமான செய்தி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுறார் என்று நம்ம பார்ப்போமா? ரெடியாக இருக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. மல்கியா எழுதின புத்தகம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யார் வாசிக்கிறா தமிழில்? முதல் பகுதி மட்டும் வாசிங்க. 2ஆம் வசனம் முதல் பகுதி. நான் உங்களை சிநேகித்தேன். அவ்வளவுதான் வசனம் படிங்க, அது மட்டும்தான். நான் உங்களை சிநேகித்தேன். அவ்வளவுதான். இதுதான் செய்தி. இதுதான் ஆண்டவர் சொல்லி என்னை அனுப்பினார். அவர் உங்களை சிநேகிக்கிறார். அது நீங்க எப்படி வேணுமா போட்டுக்கலாம். அவர் உங்களை நேசிக்கிறார்னு வச்சுக்கலாம், அவர் உங்களை காதலிக்கிறார்னு வச்சுக்கலாம், அவர் உங்களை சிநேகிக்கிறார், ஐ லவ் யூ, எது வேணுமா போட்டுங்க உங்க விருப்பத்தை பிரகாரம். ஆனால் அவர் சொல்ல போனது என்ன? அவர் உங்களை சிநேகிக்கிறார். அவ்வளோதான் செய்தி. இவ்வளோதான். இது சொல்ல முடியாதான் நான் வந்தேன். ஆனா இப்படி இருக்குன்னா எதிர்பார்த்தாலும் மல்கியா அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது இது எங்க நடக்குது? இஸ்ரேல் தேசத்துல நடக்கிறது. எப்ப நடக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 400 வருஷம் முன்பாக இந்த காரியம் சரியாக நடக்கிறது. அதுல இருந்து 100 வருஷமாக ஆண்டவர் எந்த ஒரு தீர்க்கதரிசியோ அந்த தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பப்படவில்லை. கடைசியா வந்த தீர்க்கதரிசி யாரு? சுஷிலா சொல்லுங்க. கடைசியா வந்த தீர்க்கதரிசி ஆகாய், சக்கரியா. அதுல இருந்து 100 வருஷமா அந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியே இல்லை, ஆண்டவர் வார்த்தை அங்க இல்லை. அங்க உள்ள ஜனங்கள் தேவனோட வார்த்தை 100 வருஷமாக கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு சபையில ஒரு பாஸ்டர் 1 மாசம் இல்லைன்னா அந்த சபை எப்படி இருக்கும்? 1 வருஷம் 100 வருஷமா ஒரு சபையில பாஸ்டர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தாங்க அங்க ஜனங்கள் வாழ்க்கை. அப்ப ஒரு நாள் அவர்கள் கேள்விப்படுகிறார், ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா, அவர் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கார். மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்த இடத்துக்கு கூடி வரும்படியாக. மல்கியா நிற்கிறாரு, ஸ்டேஜில் போட்டாங்க. அவர் நிற்கிறாரு, நின்றுட்டு மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் வரும்படியாக இவர் காத்து கொண்டு இருக்கிறார்.
மல்கியா நிற்கிறாள், மொத்த ஜனங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னுக்குள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஆர்வம் தாங்க முடியல. ஏன்னா 100 வருஷமாக தேவனோட வார்த்தை அவளுக்கு வரவில்லை. 100 வருஷமாக தேவனோட சத்தம் அவளுக்கு கேட்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. அவன் ஆவி ஆத்மா சரீரம்லாம் அப்படியே இடம் மாறி போய் நிற்கிறாங்க. உற்சாகமாக வந்து நிற்கிறாங்க. தீர்க்கதரிசி வந்து நிற்கிறாரே, ஒரு வார்த்தை சொல்ல போகிறார் என்று இன்னுக்கெல்லாம் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. ஐயோ, எங்கே அந்த யூதா ஜனங்க, எங்கே இந்த பெஞ்சமின் கோத்திரங்கள்லாம் எங்கே சீக்கிரம் வரானுங்களா, தீர்க்கதரிசி வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளே இருக்கிற ஆர்வம் தாங்க முடியல. தீர்க்கதரிசியும் இங்கிட்டு நடக்கிறாரு, இங்கிட்டு நடக்கிறாரு. இன்னுக்குள்ள ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா இதை வச்சு பேசுங்களேன். இவர் சொல்லாரு, மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் வரட்டும், அப்போ தான் நான் வாயை திறப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகமாக நிற்கிறாரு. ஜனங்களும் அப்படியே தேவ சொல்ல போகிறாரு, தீர்க்கதரிசின்னு சொல்லி நிற்கிறாரு. இப்போ மகா ஜனங்களே கேட்குறா, அங்கே கேட்குறா, பின்னால் கேட்குறா, கேட்குது சொல்லும், நான் தான் சொல்லும், வார்த்தையை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி ஜனங்களாம் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்களை தான் நேசிக்கிறேன். அப்படி வாய பொழந்து நிற்கிறானுங்க. அவன் அப்படியே பார்க்குறான் தீர்க்கதரிசிய. இப்போ இவர் சொல்லிட்டு நிற்கிறார், பார்க்குறாரு ஜனங்களை. ஏதாச்சும் சொல்லுவாங்க. இவர் நினச்சிக்கிட்டாரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார். ஜனங்களாம் ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனால் ஒருத்தனும் வாயை தொடங்கல, அப்படியே பேனும் பார்க்குறானுங்க தீர்க்கதரிசியை. இவர் ஒரு தீர்க்கதரிசன கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி எதிர்பார்ப்போல வந்திருக்கா. இங்கே 4 பேர் அப்போ மட்டும் அந்நிய பாஷை இருந்தால் அங்கே 4 பேர் அந்நிய பாஷை பேசியிருப்பான். இங்கே 8 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார்கள். அங்கே 12 பேர் அப்படியே உருண்டிருப்பான்னு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தனும் ஒன்றுமே செய்யவில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ இவர் வந்து சொல்லிட்டாரு தானே, சொல்லிட்டு நிற்கிறாரு தானே, அப்படியே நின்றுட்டு பார்க்குறாரு தீர்க்கதரிசி ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அடுத்த வசனம் வாசிப்போம். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, ஜனங்கள் ஏதாச்சும் பேசுவாங்க, ஆமென் அல்லேலூயா சொல்லுவாங்கன்னு. அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் ஏஞ்சி, யோ சொல்லு, கேட்டு சொல்லு, உங்கள் ஆண்டவர் எப்படி எங்களை நேசித்தார் என்று. இது கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் மல்கியா. ஆமாம் தானே. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் உங்களை நீங்களும் என்ன செஞ்சீங்க, ஆமென் அல்லேலூயா கையை தட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க தானே. அதே நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னா, யோ கேட்டு சொல்லியா ஆண்டவர் எப்படி எங்களை நேசித்தார் என்று எதிர்பார்த்து மல்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. அப்படியே மல்கியா தெகிச்சு போய் நின்றுட்டாரு. மனுஷன் 100 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் திருப்பிக்கிட்டு கேட்குறீங்க, கேட்டு சொல்லியா உங்கள் ஆண்டவர் எப்படி நேசித்தாருன்ட்டு. அவருக்கு கேட்ட காரணத்தை சொல்லுவா, ஏன் அப்படி கேட்டாருன்னு. 100 வருஷமாக அங்கே ஆண்டவர் பேசவில்லை இல்லவா. அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை இல்லை, அந்த தேசத்தில் நல்ல ராஜாக்கள் இல்லை. அந்த தேசத்தை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்ல வேலையில் இருந்தாங்க, நல்ல ராஜாக்கள் இருந்தது. இவர்களுக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல ராஜா இல்லை. சுற்றி உள்ள தேசமெல்லாம் செழிப்பாக இருந்தது, இவர்கள் தேசம் வறுமையில் இருந்தது. சுற்றி இருக்கிற தேசத்துல எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர் இருந்தாங்க. இவர்கள் தேசத்தில் நல்ல டாக்டர் இல்லை, நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை, நல்ல சாப்பாட்டு இல்லை. இப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்றால் அந்த மனுஷனோட உள்ளம் எப்படி இருக்கும், அங்கே கேட்டிருக்க ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க. அதனால தான் அவர்கள் அப்படி கேட்டாங்க. எங்களை கேட்டு சொல்லு உங்கள் ஆண்டவர் எப்படி. ஆண்டவர் எங்களை நேசித்தார் என்றால் எங்களுக்கு ஏன் நல்ல வேலை இல்லை, எங்களுக்கு நல்ல சாப்பாட்டு இல்லை, நல்ல மருத்துவர் இல்லை, நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை, நல்ல ஆர்மி இல்லை. எங்கள் தேசத்தை பாரு எப்படி இருக்கிறது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் என்னை நேசித்தார், எனக்கு நல்ல வேலை கொடுக்கவில்லை, ஆண்டவர் என்னை நேசித்தார், எனக்கு நல்ல வீடு இல்லை, ஆண்டவர் என்னை நேசித்தார், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஏன் பொருளாதார தேவை, என் வாழ்க்கையில் ஏன் பாடுகள், என் வாழ்க்கையில் ஏன் போராட்டங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கேள்வி கேட்கிறோம். அதானே அவர்கள் கடந்து போகிறோம், நம்ம கடந்து போகிறோம் ஒரே சூழ்நிலை.
ஆண்டவர் எங்களை நேசித்தார் என்றால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டங்கள்? நான் படிக்கிற இடத்துல என்னை காட்டிலும் தேவன் அறியாதவர்கள் நல்லா இருக்கிறாங்க. நான் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ரட்சிக்கப்பட்ட நான் என்னை காட்டிலும் தேவன் அறியாதவன் நல்லா இருக்கிறான். நான் போகிற இடத்துல என்னை காட்டிலும் தேவன் அறியாதவன் நல்ல வீட்டில் இருக்கிறான். அதே போல தான் இந்த ஜனங்களும், இவர்களும் அதே சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. இவர்கள் வணங்குற தேவன் தான் உண்மையான தேவனா, இவர்கள் வணங்குற தேவன் தான் ஜீவன் உள்ள தேவனா, இவர்களுக்கு தேவன் ஒண்டி தான் இரட்சகராம், இவர்களுக்கு தேவன் ஒண்டி தான் இவர்களுக்காக அநேக காரியங்கள் செய்தாலாம். ஆனால் சுற்றி உள்ள அநேக ஜனங்கள், பட்டணங்கள் உள்ள தேவர்கள்லாம் விக்கிர ஆராதனைகள் வணங்கி கொண்டிருந்தாங்களாம். அவர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. ஆனால் அவர்கள் வணங்குகிற தேவனை காட்டிலும் நாங்கள் வணங்குகிற எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கை செழிப்பாக இல்லை. இதுதான் அவர்களோட பிரச்சனை. அவர்கள் கேட்ட கேள்வி நியாயம்தானே? அதே போல தான் இன்றைக்கி நீங்களும் நானும் போகிற ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் என்னை நேசித்தார் என்றால் எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள்? ஆண்டவர் உண்மையாக எங்களை நேசிக்கிறாரா? ஆண்டவர் உண்மையாக எங்களை பார்க்கிறார்களா? சில சமயத்தில் நான் ஊழியம் செய்கிறேன், நான் அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்டிருக்கிறேன், சில சமயம் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் அநேக பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற காட்டிலும் என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ படும் மோசமாக இருக்கிறது? அவர்கள் தேவன் அறியவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் நல்லா இருக்கிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டங்கள்? என் புருஷன் என்னை அடிக்கிறான், கீழ்ப்படியாத மனைவி, எகுத்து பேசுகிற பிள்ளைகள், இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலையில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் என்னை காட்டிலும் செழிப்பாக இருக்கிறார். உண்மையாக ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? இதுதான் பிரச்சனை. இதுதான் இந்த ஜனங்கள் கேட்டார்கள். மல்கியாட்டை கேட்டு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட நீ சொல்லுவ, சும்மா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறா, சும்மா நாங்கள் கேட்டுட்டு அல்ல சொல்லிட்டு அல்ல யாமேன்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே ஒன்று பைத்தியக்காரங்கள்லாம் கேட்டு சொல்ல உங்கள் ஆண்டவர் எப்படி எங்களை நேசித்தார்? ஆதாரத்தை காட்டியா? ஆண்டவர் எங்களை நேசித்தார், ஆதாரத்தை காட்டு அப்படின்னு அங்கே உள்ள ஜனங்கள் கேட்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? சம்மந்தமே இல்லையா? ஜனங்கள் என்ன கேட்டார்கள்? ஆண்டவர் என்ன சொன்னார் ஜனங்கள்கிட்ட? நான் உன்னை நேசிக்கிறேன். ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்க? எப்படியா நேசித்தீங்க? ஆதாரத்தை காட்டுங்கன்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒன்று இதுதான் ஆதாரம், இல்லைன்னா இதுலடா நீ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலடா, விட்டுருங்கடா, நான் போயிடலாம்டா பழைய மாதிரி 100 வருஷமா 200 வருஷமா அமைதியாக இருந்தலன்னு. எதுக்கு யாக்கோபு ஈசாக்கு இங்கே வந்தாங்க? எதுக்கு? ஆண்டவர் கொஞ்சம் அப்படிதான் அவ்வளோ பழக வேண்டும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஆதியாமட்ட கேள்வியை வச்சுட்டு வெளிப்படத்தில் போய் பதில் எடுத்துக்கடான்னு. அதுதான் நம்ம ஆண்டவர். அவ்வளோ பழகும்போது அவ்வளோ இருக்கும்போது தான் தெரியும். சரி, வருவோம் கதைக்கு. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா? அவனுங்களுக்கு தெரியாதா? அவங்களோட முற்பிதாக்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம் முடிஞ்சு ஈசா முடிஞ்சு ஏசா யாக்கோபு. இன்னைக்கு பூச்சவங்கள மலேசியாவில் உட்காந்துருக்க உங்களுக்கும் எனக்கும் தெரியும்னா அவனுக்கு சொந்த முற்பிதா, அவனுக்கு சொந்த அப்ப, அந்த ஜனங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? தெரியாத ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தா புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல. தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி சொன்னால் இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணுவேன், பண்ண ஜோனதன் என்னோட பையன் அல்லவா? அதுக்கும் இதுக்கும் என்ன யாபம் தான்? நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் சரியா ஜெபிக்கிறேன், இல்லை உனக்கு நான் ஜெபிக்க முடியாது, உன் வேலையை பார்த்து போன்னு நான் சொல்லணும். ஜோனதன் என் பையன் இல்லை, ஜோனதன் என் பையன் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா?
தெரியாரா? தெரியாத ஏதாச்சும் சொன்னாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்லலாம். அதே போல தான் இங்கேயும் ஈசா யாக்கோப்பு சகோதரன் அல்லவான்னு சொல்லும் போது அவனுங்களுக்கு தெரியாரா? தெரியும். தெரிஞ்சு ஏன் ஆண்டவர் சொன்னார்? என்ன கதைன்னா, இப்போ ஆபிரகாம் முடிஞ்சு ஈசாக்கு 2 பிள்ளைங்க, யாக்கோப்பு, ஏசா. யார் பிறந்தா? ஏசா பிறக்கும்போது உடம்பெல்லாம் முடி, ஃபுல்லாக முடியை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? முடி அழகன். ஏசானா அதான் அர்த்தம். எப்படி மொழியில் ஏசானா என்னாரு? முடி அழகன். அப்போ உடம்பெல்லாம் முடியாக இருந்தனால பார்த்தோன்னே இவனுக்கு ஏசா முடி அழகன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பின்னால் பிறந்தவன் சும்மா வந்திருக்கலாம், காலை பிடிச்சிக்கிட்டே வந்தான். அண்ணன் காலை பிடிச்சிட்டு வந்தானா அவனுக்கு பேர் வச்சாங்க யாக்கோப். யாக்கோப்னா என்னாரு? காலை வாரி விடுவன். பிறக்கிறப்ப அண்ணன் காலை பிடிச்சிட்டு வந்தவன், அதனால அவனுக்கு யாக்கோப்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் உண்மையான அர்த்தம். ஹீப்ரு மொழியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழில் படிக்கிறனால ஏசா யாக்கோப்னா இல்லை, ஏசானா முடி அழகன், யாக்கோப்னா காலை வாரி விடுவன். இப்போ இதுதான் கதை. இப்போ இந்த கதையில் நடக்கும்போது அடுத்த வசனம் வாசிங்க. ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். 2:1 உள்ள வசனம் இந்த வசனம் தான். இந்த ஒரு வார்த்தை தான், ஆகிலும். சொல்லுங்க எல்லாரும், ஆகிலும்னா என்ன? இது ஒரு விஷயம் இப்படி தாண்டா நடக்க வேண்டும், ஆகிலும் அது தவறாக நடந்து வச்சது. இப்போ இந்த ஆகிலும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்பேக்ட் கொண்டு வந்தது. டேவிட் இந்த பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணலாம், ஆகிலும் இதாயிடுச்சு. புரியுதா? ஆகிலும் தான் முக்கியம். ஆகிலும் இதுதான் ஒரு விஷயம், இது இப்படி தாண்டா நடக்கிறோம், ஆகிலும் அது மாறி நடந்துடு தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ 1ஆவது வசனமோ 2ஆவது வசனுக்கும் முக்கியமான வார்த்தை என்னாரு? ஆகிலும். என்ன வசனம் சொல்லு, என்ன படிங்க? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அடுத்தது ஏசாவையோ நான் வெறுத்தேன். என்ன கதைனா, அந்த ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். இஸ்ரவேலின் சட்டத்தின்படி, இஸ்ரவேலின் கலாச்சாரம் படி, இஸ்ரவேலின் பாரம்பரியம் படி ஆண்டவர் ஏசாவை தான் ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் தான் மூத்த பையன், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சட்டத்தின்படி, இஸ்ரவேலின் கலாச்சாரம் படி, அவர்கள் பாரம்பரியப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரே ஒரு மகன் யாருன்னா ஈசா. ஆகிலும் அவனை வெறுத்து விட்டு யாக்கோப்பை நேசித்தேன். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, அன்று நான் காட்டின அன்பு உங்கள் முற்பிதாக்கள் நேசிக்க தகுதி இல்லாத போது அவர்களை நான் நேசித்த பிரகாரம் இன்று இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதுதான் நான் உங்கள் மேலே காட்டின அன்பு, அதுதான் நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசம், அதுதான் நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல். உங்கள் முற்பிதாக்களை நான் நேசித்த பிரகாரம் இன்று நீங்கள் இங்கே உட்காந்துருந்து நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, எப்படியா எங்கள் மேலே அன்பு வைத்தீர்கள் என்று. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி உங்களை பார்த்து, அன்று நான் அவர்களை நேசித்ததுக்கு இன்று நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்க. அங்கே நேசிக்கப்பட வேண்டிய ஏசாவை நான் வெறுத்து விட்டு நேசிக்க முடியாத யாக்கோப்பை நேசித்தனால தான் இன்றைக்கு நீங்களும் இங்கே நிற்கிறோம். இதை காட்டிலும் வேறு என்ன அன்பு வேணும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இது உங்கள் சபை தானே, இங்கே இருக்கலாம் உங்கள் சகோதரர்கள் தானே, ஆண்கள் இங்கே இருக்கலாம் உங்கள் சகோதரிகள் தானே, பெண்கள் இங்கே இருக்கலாம் உங்கள் சகோதரிகள் தானே. இந்த சபைக்கு ஆராதனை ஆண்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் உங்கள் முன்னுக்கு வந்து கேட்கிறார். தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறார், இந்த சபை ஆராதனை ஆண்கள் ஷர்ட் இல்லாமல் வருவீங்களா, பேண்ட் இல்லாமல் வருவீங்களா? பெண்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறா, இந்த சபை ஆராதனையில் ஷர்ட் இல்லாமல் வருவீங்களா, ஸ்கர்ட் இல்லாமல் வருவீங்களா? நான் அம்மனமாக தொங்குன சிலுவையில் உங்களுக்காக இதை காட்டிலும் வேறு என்ன அன்பு வேணும்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறா.
என்னை அம்மனம்மா அடித்து போட்டானுங்க ஃப்ளூவேல, என் கையை வச்சு அடித்து போட்டானுங்க. என் மானத்தை கூட காப்பாற்ற முடியவில்லை. என் கையை வச்சு அடித்து போட்டாங்க உங்களுக்காக. இதை காட்டிலும் வேறு என்ன அன்பு வேணும்னு ஆண்டவர் கேட்கிறோம். இங்கே எத்தனை அப்பா அம்மாள் இருக்கிறீங்க, எத்தனை அம்மா அம்மாள் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளை கையால் அடி வாங்கின ஒரு அப்பா இருக்கிறீங்களா, ஒரு அம்மா இருக்கிறீங்களா? நான் படைத்த என் ஜனங்கள், நான் பார்த்து பார்த்து உருவாக்கின என் ஜனங்கள் என்னை அடித்தானுங்க, என் மூஞ்சில் காரி துப்புனானுங்க. நான் படித்த என் ஜனங்கள் என்னை கெட்ட வார்த்தையால் திட்டுனானுங்க. உங்களுக்காக அது நான் வாங்கி கொண்டேன். இதை காட்டிலும் வேறு என்ன அன்பு வேண்டும்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு நல்ல காடி இல்லை, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டுறான், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டுறேன். எங்கே உங்கள் அன்பு? ஆண்டவர் கேட்கல. இதெல்லாம் மாற்றி தான் உங்களுக்கு நான் என் அன்பை காட்டுறோமா? எனக்கு வியாதி, உன் வியாதியை குணப்படுத்தி தான் என் அன்பை காட்டணுமா? உனக்கு நல்ல வேலை கொடுத்து தான் என் அன்பை காட்டணுமா? உன் கடன் பிரச்சனை அடைச்சி தான் என் அன்பை காட்டணுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறா. உன் சூழ்நிலையை மாற்றி தான் என் அன்பை காட்டணுமா? நீ கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றி தான் என் அன்பை காட்டணுமா? உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்து உங்களை கண்ணை கட்டி உங்கள் கையை கட்டி போட்டு உங்களை நிர்வாணமாக இந்த சபை முன்னுக்கு நிற்க வச்சு ஓங்கி உங்கள் தலையில் அடித்து கேட்கலாம். ஒருத்தன் அடிச்சுட்டு யாருடா மூஞ்சில் காரி துப்பிட்டு ஒருத்தன் கேட்கலாம், டே இங்கே ஜோனந்தன் இருக்கிறேன், இங்கிட்ட ஜோவே நான் இருக்கிறேன், சொல்லா டே உன்னை அடித்தது யாரு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிங்க. கூடையே இருந்தவன் காட்டி கொடுத்தான் பேதுரு, மருதடிச்சு ஓடிட்டான். கூடையே இருந்த யூத காட்டி கொடுத்த ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கே அநேக ஊழிய செய்யர்கள் இருக்கிறோம், நமக்கு கீழே ஊழிய செய்கிறவங்க நமக்கு எதிர்த்து பேசினாலே நமக்கு அவ்வளோ வலிக்கிறே. ஆண்டவர் உங்களுக்காக நாயானா, கேவலமானா, 33 வருஷம் மனுஷனாக வாழ்ந்தார், மாட்டு கொட்டாயில் வந்து பிறந்தார். உங்களுக்காக இதை காட்டிலும் வேறு என்ன அன்பு வேணும்னு கேட்கிறார். யோசிங்க. நம்ம என்ன கேட்குறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவரோடு கோச்சிக் கொள்கிறோம். ஆண்டவர் என்னை நேசிக்கலை, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை பார்க்கலை, என் சூழ்நிலை பார்க்கலை. ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்பாக ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அப்போ தேவ தூதர்களாக இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. வேதத்திலையும் இல்லை, எந்த சரித்திர புத்தகத்திலையும் இல்லை. தேவ தூதர்கள் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் உங்களை பரிசுத்தர்னு சொல்ல இருக்கு, நாங்கள் இருக்கிறோம் உங்களை தொழுது கொள்ள இருக்கு, நாங்கள் இருக்கிறோம் உங்களை ஆராதிக்கிறதுக்கு, எதுக்கு உங்களுக்கு ஒரு மனுஷன் வேணும்னு? ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லைடா ஏதோ ஒன்று எனக்கு சம்திங் அது திருப்தியாக இல்லை, நான் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதாமை உருவாக்கினான். உருவாக்கி மொத்த அன்பும் அவன் மேலே வைத்தாள், மொத்த காதலும் அவன் மேலே போட்டாள். அந்த சாயங்கால நேரத்தில் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் வரும்போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 2 பேர் மட்டும்தான். ஆண்டவர் ஆதாம் தோளில் கையை போட்டு அந்த தோட்டத்தை சுற்றி வரும்போது எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க 2 பேரும். அப்புறம் ஆதாமே இன்றைக்கி எப்படி போச்சு இந்த நாள்? நல்லா போச்சு ஆண்டவரே, இன்றைக்கி என்னென்ன பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னு 2 பேரும் மொத்தமாக பேசியிருப்பாங்க. ஏவாள் என்ன பண்ணா எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பார். ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அந்த சாயங்காலம்
நேரத்தில் ஆண்டவர் ஆதாமை பார்க்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பார். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆதாம் போய் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் நிற்கிறார், ஆதாமே எங்கடா இருக்கிறான்னு. ஆதாம் சொல்லலாம், இல்லை ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், இதுக்கு மேலே உங்கள் முன்பாக என்னால் நிற்க முடியாதுன்னு. ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த சாயங்கால நேரத்தில் நிற்கும்போது ஆண்டவர் கூப்பிடாரு, அதாமே வாடா, உன் கையை பிடிச்சி நான் போகலாண்டா, வாடா தோட்டத்தை சுற்றி வருவோமே, நீ நானும் அவ்வளோ விஷயங்களை பேசுவோமே, எங்கடா போயிட்ட, பாவம் செய்தது ஆண்டவர், உண்மை விட்டு நான் தூரம் போய் விட்டேன் ஐயா, இனி உங்கள் முன்பாக என்னால் நிற்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ வலிச்சிருக்கும். மொத்த அன்பும் மொத்த நம்பிக்கையும் அவன் மேலே வைத்து அவனை பார்த்து பார்த்து உருவாக்கினவர் இனி அவன் இருக்க மாட்டான்னு தெரியும் போது ஆண்டவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அவன் தான் ஏமாற்றிட்டான். அடுத்தது மோசின் காலத்தில் கூடாரமாக வந்தார், மொத்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் கூடாரமாக இருந்தார். அந்த ஜனங்களும் ஆண்டவர் ஏமாற்றிட்டாருங்க. கடைசியாக கூடாரத்தை கழிட்டி வெளியே தூக்கி போட்டாங்க. போதையா நீயும் ஆண்டவர் சொல்லி அவ்வளோ வலித்திருக்கும். சோலமன் காலத்தில் ஆலயமாக இருந்தார், இந்த ஆலயத்திலும் ஆண்டவர் இல்லை, தூக்கி வெளியே விரட்டி விட்டார்கள். நான் ஆவியாக வந்தேன் என் அன்பை புரிந்து கொள்ள, கூடாரமாக வந்தேன் அப்பயும் அன்பை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள, ஆலயமாக வந்தேன் அப்பயும் புரிஞ்சு கொள்ள, கடைசியாக மனுஷனாக வரேன்டா அப்பயும் வந்தார், அப்பயும் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, தூக்கி சிலுவையில் அடித்து விட்டார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இதை காட்டிலும் வேறு என்ன அன்பு உங்களுக்கு வேணும், என்ன அன்பு வேணும்? அவரோட அன்பு இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை வைத்து பார்க்காதீர்கள். அவரோட அன்பு உங்களுக்கு சொல்கிறா, அவரோட அன்பு 2000 வருஷம் முன்பாகவே, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நான் என் அன்பை செலுத்தி விட்டேன். 2000 வருஷம் முன்பாக என் அன்பை நான் காட்டிவிட்டேன். இதை காட்டிலும் தேவனோட அன்பு உங்களுக்கு என்ன வேணும்? இதை காட்டிலும் உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள கோச்சிக்கொள்கிறோம். உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? எனக்காக ஊழியம் செய், என்னை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லு, மிஞ்சி போனால் ஒரு ட்ரம்மை வாசி, ஒரு கீதாரை வாசி, ஒரு பாட்டை பாடி, இதுதானே எதிர்பார்க்கிறோம். வேறு என்னையா ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறா? ஆபிரகாம் போல பிள்ளையை கொள்ள சொல்லியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? தேவனோட அன்புக்கு முன்பாக வேறு எதுவுமே இல்லை பிரியமானவர்கள். நம்மளோட சூழ்நிலையை பார்த்து தேவனோட அன்பை கணக்கு போடாதீர்கள். இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை வைத்து தேவன் உங்களை நேசிக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர் நேசித்தது போல ஒருவனும் உங்களை நேசிக்க முடியாது. அவர் உங்களை காதலித்தது போல ஒருவனும் உங்களை காதலிக்க முடியாது. எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் அன்புக்காக நன்றி ஐயா. தேவரே, உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்த இந்த அன்புக்காக நன்றி. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, எங்களுக்காக ஐயா
நிர்வாணமாக நீ அடிக்கப்பட்டு மொத்த ஜனங்களும் உங்களை பார்த்தார்கள். மொத்த ஜனங்களும் உங்களை அவமானப்படுத்தினார்கள், உங்களை வேதனைப்படுத்தினார்கள். அந்த அன்புக்காக நன்றி ஐயா. அவர் நினைத்திருந்தால் இதெல்லாம் ஒரு நிமிஷம் தூக்கி போட்டிருக்கலாம். இந்த பாடுகள், இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் அப்படி செய்யவில்லை. அது எல்லாவற்றையும் பொறுமையாக காத்து கொண்டார், பொறுமையாக கடந்து போகிறார். அதுதான் தேவனோட அன்பு. எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலே நீங்கள் வைத்த அன்புக்காக நன்றி. தொடர்ந்து ராஜா இந்த அன்பு எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். எப்போதும் நீங்கள் எங்கள் கூட இருங்க. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் கரம் எப்போதும் கர்த்தாவே எங்கள் மேலே இருக்கிற எப்படி ஆதாமை ஒவ்வொரு நாளும் வந்து சந்திச்சிங்களோ அதே போல் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாங்க ஐயா. ஒவ்வொரு நிமிஷம் இங்கே கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. பிரசனம் எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் தங்கி இருக்கட்டும். உலகம் காட்டுல அன்புக்கு ஏமாந்து போக வேணாம். உலகம் காட்டுல அன்பு பின்னால் ஓட வேண்டாம். உலகம் காட்டுல அந்த மாயமான காரியத்துக்காக தேவனை கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் பிரியமானவர்களே. அவர் பிறந்தலேருந்து இறக்கிற வரைக்கும், அவர் பிறக்கார முன்னுக்கே பிதாவை அநேக நேரத்தில் கஷ்டப்படுத்தினார்கள். பிறந்த பிறகு இயேசுவை கஷ்டப்படுத்தினார்கள். போதும் போதும்யா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவ்வளவா நம்புகிறார். வாழ்க்கையில் தேவன் அவ்வளவா நம்புகிறார், இன்னும் நம்புகிறாரு. எப்போல்லாம் நம்ம விழுந்து போகிறோமோ, எப்போல்லாம் அவளை தூரத்தை விட்டு ஓடி போகிறோமோ, அப்போல்லாம் திரும்ப திரும்ப வந்து நம்ம மேலே நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதுதான் தேவனோட அன்பு. அதுதான் தேவனோட அன்பு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நன்றி ஸ்ருதி. ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்து நாம் திரட்சி பேய்க்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பலத்த கருத்தை தட்டுவோமா பிரதர் டேவிட்டுக்காக. ஹல்லேலூயா. எவர் அமரலாம். நல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவனுடைய எதை குறித்து பார்த்தோம்? தேவனுடைய அன்பை குறித்து பார்த்தோம். நல்ல ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரதர் டேவிட்
கிங் டேவிட் நம்ம மத்தியில் ஒரு அருமையான செய்தியை கொடுத்து சென்றிருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் சிந்திக்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டீங்க? அந்த அன்பு தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பை உணராதவர்கள் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த அன்பை உணராதவங்க தான் வெளியில் உள்ள அன்பை தேட ஆரம்பிப்போம். வெளியில் ஒரு அன்பு நம்மளை ரொம்ப பிரியப்படுத்துது, அந்த அன்புக்காக எதையும் செய்வேன்ற அளவுக்கு போகிறோன்னா நம்ம இன்னும் தேவனுடைய அன்பை என்ன செய்யலை, ருசி பார்க்கல. அந்த அன்பை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். அந்த அன்பை அலட்சியப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு மற்ற அன்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். நீ தேவ அன்பை உணர்ந்துட்டினா எவ்வளோ பெரிய அன்பு வெளியிலேருந்து வந்தாலும் அது உங்களை அசைக்க முடியாது. நாசமோ மோசமோ வியாகுலமோ எதுவாக இருந்தாலும் என்னிடத்துலேருந்து அவருடைய அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு காரியம், அருமையாக இருந்துச்சு பிரதர் டேவிட் உங்களுடைய மெசேஜ். அப்படி கொஞ்சம் கலகலன்னு டேக் ஆஃப் பண்ண மெசேஜ் கடைசியில் நம்மளெல்லாம் கண் கலங்க வைத்த ஒரு அருமையான மெசேஜ். கண் கலங்கினது மாத்திரம் இல்லை, நம்ம சிந்திக்க வைத்த ஒரு மெசேஜ். அல்லேலூயா. சிரித்தோம், கொஞ்சம் கண்ணு கலங்கணும், ஆனால் அதோடு சேர்த்து நம்ம சிந்திப்போம். தேவ வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு காரியம் அது 100க்கு 100 உண்மை. இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்காக அந்த மெசேஜ். இன்றைக்கி இல்லாதவங்க ஆன்லைனில் பார்த்தாங்களா என்னன்னு தெரில, அவங்களுக்குன்னு அந்த மெசேஜ் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு நான் சொல்ல முடியும். இன்றைக்குள்ள மெசேஜை கேட்காதவங்களுக்கே ஒரு பெரிய இழப்பு. அது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வரும்பொழுது தான் அதோட வேலை செய்யும். இந்த மெசேஜ் நம்மளுக்கு யூடியூப்பில் வரும், என்ன தான் யூடியூப்பில் வந்தாலும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக அட்டிக்கும் பொழுது தான் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அல்லையா? ஸோ மறுபடியும் நம்ம பிரதர் டேவிட்டுக்காக உற்சாகமான ஒரு பலத்த காரியத்தை தட்டுவோம். தேவன் இன்னும் அந்த மனிதனை கொண்டு நம்மளுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர் டேவிட். இன்னும் இதே போல் எனர்ஜெட்டிக்கான சிந்திக்க வைக்கக்கூடிய மெசேஜ்களை நாங்கள் வருகிற வாரங்களை எதிர்பார்ப்போம். நிச்சயமாய் தேவன் இந்த யூத் சர்வீஸ், இது 2வது சர்வீஸு, நான் நம்புகிறேன் நிச்சயமாக உங்களோட தேவன் இடைப்பட்டிருப்பார். எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட சப்போர்ட்டுக்காக நன்றி. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் லைஃப்பில் வரும்போது சரி, எங்களோடு நீங்கள் இணைந்திருந்து நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடும் பேசுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு நீங்கள் இங்கே இல்லாவிட்டாலும் இன்னைக்கு இந்த கேட்ட மெசேஜ் உங்களுக்குரிய மெசேஜ். அல்லையா? தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு பொய்யான அன்பு இல்லை, அந்த அன்பு நிலையான அன்பு, அந்த அன்பு நிரந்தரமான அன்பு. இல்லையா? அன்னைகளுடைய சிந்தனைகளில் பேசுகிறது எனக்கு விளங்குகிறது. நாங்கள் ஒரு மெசேஜ் கேட்டுட்டோம் பிரதர், நீங்கள் மறுபடியும் இன்னொரு மெசேஜ் கொடுக்காதீங்கன்னு. நான் அந்த மெசேஜை குழப்பவில்லை. நான் இதோட என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் 4வது வாரத்தில் வாலிப கூட்டத்தின் ஆராதனை நடக்கும். எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். நாளை தினத்தில் நமக்கு ஞாயிறு ஆராதனை இருக்குது, அதிலும் நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.